இன்னைக்கு சைனால Xiaomi அவங்களோட Mi 10, Mi 10 Pro ரெண்டு flagship phones launch பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாகவே Xiaomiயோட flagships-னாலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தான். பட் இந்த தடவை Xiaomi கொஞ்சம் வருஷமாகவே அவங்களோட ஃப்ளாக்ஷிப் மீ ஃபோன்ஸை இந்தியாவில் லான்ச் பண்ணல. ரெட்மி K20, ரெட்மி K20 Pro, அப்புறம் போக்கோ அப்படின்னு சொல்லி அவங்களோட மற்ற பிராண்ட்ஸ்லேருந்து உள்ள ஃப்ளாக்ஷிப் சிப் உள்ள ஃபோன்ஸை தான் இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் இப்போ 2020 அவங்க மீ ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸை இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வர போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மீ 10 Pro இந்தியாவுக்கு வரதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இந்த ஃபோன்ஸில் அப்படி என்ன கொடுத்துருக்காங்க? இது 5Gயோட வர அவங்க ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ். ஸோ இதில் என்ன ப்ரைஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவுக்கு போவோம். ஓகே, முதல்ல டிசைன்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இங்கே வந்து Mi Note 10 நம்ம பார்த்த அதே டிசைன் லாங்குவேஜை தான் இங்கே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி அதே மாதிரி குவாட் கேமரா செட்டப், அந்த கிரேடியன்ட் பேட்டர்ன், சைட்ஸ் கர்வாக இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் தெரியுது. ஃப்ரண்ட்டில் இப்போ 6.67 inch பேனல், இதான் உங்களுக்கு கொஞ்சம் பிடிச்ச நம்பர் மாதிரி தெரியுது. ஃபுல் HD+ ரெசல்யூஷன், AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சைட்ஸில் கர்வாக இருக்குது. மேலே ஒரு பஞ்ச் ஹோல், இந்த 20 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராக்கு. ஸோ Mi 10 Pro ரெண்டுமே வந்து இப்போது போன வருஷத்தோட அந்த Galaxy S10 மாதிரி இருக்குது கொஞ்சம் லுக்ஸ்னு வரையில் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்க. இப்போ அந்த ஃபோட்டோஸில் பார்க்குற வரைக்கும் Xiaomi இங்கே பெசல்ஸை ரொம்பவே ஸ்லிம்மாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பாட்டமில் உள்ள சின் கூட ரொம்பவே ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெரிய AMOLED பேனல், HDR10+ சப்போர்ட், ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. டாப்பில் ஒன்று, பாட்டமில் ஒன்று. ஸோ மீடியா கன்சம்ஷன், வீடியோ பார்க்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இங்கே அட்டென்ஷன் கொடுத்துருக்க மாதிரி தெரியுது. Xiaomi வந்து இங்கே Mi 10 Pro ரெண்டுத்துலேயுமே டிஸ்பிளே ஒன்று தான், அந்த ஹார்ட்வேர் ஒன்று தான். அப்படி இருந்தாலும் டிஃப்ரெண்ட்டாக கேலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அதனால் Mi 10 Proவில் வந்து இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் ஆக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு அது புரியல. ரெண்டுத்துலேயுமே ஒரே ஹார்ட்வேர் தான், ஒரே டிஸ்பிளே தானா, ஏன் ஒன்றுத்தில் மட்டும் பெட்டராக கேலிப்ரேட் பண்ண போகிறாங்க? அப்போது ஒரு ஃபோனில் வேணும்ன்ட்டே டிஸ்பிளே கொஞ்சம் மொக்கையாக்குற மாதிரி இல்லையா? அவங்க எக்ஸாக்டாக அப்படி சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. சைனீஸ்லேருந்து ட்ரான்ஸ்லேட் ஆகிறதுனால ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கலாம். எனிவே, ஃபோன்ஸ் கையில் வந்தோன்னா நம்மளுக்கே தெரிய போகுது. கண்டிப்பாக இந்த ஃபோன்ஸையும் இந்தியா லான்ச்சுக்கு முன்னாடி இம்போர்ட் பண்ணிடுவேன், இந்தியாவில் லான்ச் ஆச்சுன்னா கூட. ஸோ அப்போ கைக்கு வந்ததுக்கப்புறம் இதை பற்றி பேசுவோம். ஓகே, டிஸ்பிளேஸ் நல்லா இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட்ஸ்னு வரையில் அதுவும் இங்கே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்ஸ், அப்புறம் 180 Hz டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. பேசிக்காக இப்போ இந்த ஸ்க்ரீனால் புது இமேஜ் 90 தடவை காமிக்க முடியும் ஒரு செகண்டுக்கு. ப்ளஸ் இன்புட்காக 180 தடவை பார்க்கும் ஒரு செகண்டில். ஸோ கேமிங்னு வரையில் இது ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கணும். டச் ரெஸ்பான்ஸ் கிட்டத்தட்ட இன்ஸ்டன்டேனியஸாக இருக்கணும். ஆப்பிள் கூட இது ரொம்பவே முக்கியம்னு தெரிஞ்சு தான் இப்போ அவங்களோட லேட்டஸ்ட் ஜென் ஐஃபோன்ஸில் வந்து 120 Hz டச் சாம்பிளிங் ரேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாமே ஸ்மூத்தாக இருக்கணும். இவ்வளோ டிமாண்டிங்கான ஒரு டச் ரெஸ்பான்ஸ் ப்ளஸ் ரிஃப்ரெஷ் ரேட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால இங்கே உள்ள சிப்பும் ரொம்பவே பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்ட் Qualcomm Snapdragon 865 ப்ராசஸர் தான் ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. 8 இல்லை 12 GB RAM, 128 இல்லை 256 GB UFS 3.0 ஸ்டோரேஜ். ஸோ நல்லா ஃபாஸ்ட்டான ஸ்டோரேஜ். Mi 10 Proவில் ஒரு 512 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 12 GB RAMங்கிறது கொஞ்சம் அதிகம் தான். பட் இங்கே பேசிக்காக Xiaomi நாங்கள் தான் முதல் பிராண்ட் 12 GB RAM, 12 GB DDR5 RAM எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். 8 GB RAM மோஸ்ட்டாக எல்லாருக்கும் போதும். ஏன்னா 12 GB புஷ் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி பெருசாக எதுவும் இல்லை. ஸோ எனிவே, இந்த புது Snapdragon ப்ராசஸரில் கொஞ்சம் கனெக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் உள்ள X55 மோடம்னால நம்மளுக்கு வந்து டியூவல் 5G சப்போர்ட் இருக்குது. தியரட்டிக்கலாக 3 Gbps வரைக்கும் ஸ்பீட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து Wi-Fi 6 கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ Wi-Fi 6னா ஓகே, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு வீடியோ தேவை. பட் சிம்பிளாக சொல்லணுன்னா, இன்னும் ஃபாஸ்ட்டான Wi-Fi கிடைக்கணும், பெட்டராக கனெக்டிவிட்டி இருக்கும். கேமர்ஸ்க்கு வந்து லோ லேட்டன்சி கிடைக்கும். இதனால் இன்னொரு விஷயம் கேமர்ஸ்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டியது என்னென்னா, இங்கே லிக்விட் கூலிங் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தெர்மல்ஸ் வந்து கண்ட்ரோலில் இருக்கணும். பீக் பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் அதிகமாக சஸ்டெயின் பண்ண முடியணும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் இந்த Mi 10 Proவில் ஸ்டோரேஜ் வந்து ஹையர் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் அது தவிர ரெண்டு ஃபோனுமே ஏறக்குறைய ஒரே மாதிரி தானே இருந்திருக்கு. ஸோ அது ஏன் Mi 10 Proன்னு சொல்கிறாங்க, என்ன வித்தியாசம் இது ரெண்டுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இங்கே வித்தியாசம் சார்ஜிங்லேயும் கேமராஸ்லேயும் தான். இங்கே ஆக்சுவலாக Mi 10ல் தான் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி அதிகம், 4780 mAh. Mi 10 Proவில் வந்து 4500 தான். இப்போ சார்ஜிங் ஸ்பீட்னு வரையில் Mi 10ல் 30 வாட்ஸ்,
அதுவே நல்லா ஃபாஸ்ட் தான். பட் Mi 10 Proல 50 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சாம்சங்கோட 45 வாட்ஸோட அதிகம், ரியல்மிக்கு ஈக்குவல். ரியல்மியில் வந்து 50 வாட்ஸ் சப்போர்ட் இருக்குது X2 Proல. ஓப்போ 65 வச்சுருக்காங்க. பட் இது ரொம்பவே நல்லா குவிக்கான சார்ஜ் சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் வேறு லெவலாக அவங்க பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் 30 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ 30 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் ஒரு ப்ரொப்ரைட்டரி சார்ஜிங் பேடில் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் ஆனாலும் Mi 10 வயர்லெஸ் சார்ஜிங் ரெண்டுத்துலேயுமே ஒரே ஸ்பீடில் தான் சார்ஜ் ஆகும். 30 வாட் வயர்ட் சார்ஜிங், 30 வாட் வயர்லெஸ் சார்ஜிங். ஸோ ரொம்பவே இம்ப்ரெசிவாக பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங்கே 10 வாட் ஸ்பீடில் கொடுக்குறாங்க. ஸோ இன்றைக்கி வரைக்கும் வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் 10 வாட் ஸ்பீடில் வயர்டில் சார்ஜ் ஆகிற ஃபோன்ஸே நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் 10 வாட்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ எனிவே வித்தியாசம் ரெண்டு ஃபோன்ஸ்க்கும் அப்படின்னு பார்க்கல. அடுத்து கேமராஸ். ஸோ ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே பின்னாடி 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ப்ரைமரி 108 மெகா பிக்சல் சாம்சங் ஐசோசெல் பிரைட் HMX சென்சர் தான். இது நம்ம ஏற்கனவே Mi Note 10 Mi CC9 Pro அந்த ஃபோனில் பார்த்தா அதே சென்சர் தான். அங்கே மாதிரியே இதுவும் வந்து ஒரு f1.69 லென்ஸோடு தான் கம்பைன் ஆகிருக்கு. ஸோ இங்கே Mi 10ல் ஒரு 7P லென்ஸ், Mi 10 Proவில் ஒரு 8P லென்ஸ், அதுதான் இங்கே வித்தியாசம். இது நம்ம Mi CC9 Proக்கும் Mi CC9 Pro ஸ்பெஷல் எடிஷனுக்கும் உள்ள அதே வித்தியாசம் தான். DxOMark பொறுத்த வரைக்கும் இந்த காம்பினேஷன், இந்த ஹார்ட்வேரும் அந்த புது Snapdragon 865 பேஸ்ட் ப்ராசஸிங்கும் சேர்ந்து இன்னும் ஷார்ப்பான இமேஜஸ் ப்ளஸ் எஸ்பெஷலி லோ லைட்டில் நல்ல ஷார்ப்பான இமேஜஸ், அப்புறம் நல்ல டைனாமிக் ரேஞ்ச் கிடைக்குது. அதனால இங்கே கம்பைன் ஸ்கோர் இந்த கேமராஸ்க்கு 124 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி ஹையஸ்ட் ரேங்க்ட் கேமரா ஃபோன் மார்க்கெட்டில். இது வந்து அந்த 108 மெகா பிக்சல் சென்சர்னால மட்டும் இல்லை, இன்னும் 3 சென்சர் இருக்குது. Mi 10க்கு இது கொஞ்சம் நார்மலான செலெக்ஷன் தான். ஒரு 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், ஒரு f2.4 லென்ஸோட, அதுக்கப்புறம் ரெண்டு மெகா பிக்சல் சென்சர்ஸ், ஒன்று மேக்ரோக்கு, இன்னொன்று டெப்த் டிடக்ஷனுக்கு. ஸோ எதுவும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. Mi 10 Proவில் Mi Note 10ல் நம்ம பார்த்த மாதிரி ஒரு செட்டப். இங்கே வந்து மேக்ரோ சென்சர் இல்லை, அதுக்கு பதில் 20 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 12 மெகா பிக்சல் டெலஃபோட்டோ கேமரா 2x ஜூமுக்கு, இது மோஸ்ட்டாக போர்ட்ரேட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு 8 மெகா பிக்சல் சூப்பர் டெலஃபோட்டோ 5x ஆப்டிக்கல் ஜூமுக்கு ஆப்டிக்கல் ஸ்டேபிளைசேஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமராஸோட காம்பினேஷனால் 10x ஹைப்ரிட் ஜூம் வரைக்கும் லாஸ் இல்லாமல் எடுக்க முடியும், 50x டிஜிட்டல் ஜூம் வரைக்கும் எடுக்க முடியும். ஸோ இந்த ரெண்டு கேமராஸ்லையுமே ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே வந்து 8K வீடியோ ஷூட் பண்ண ஆப்ஷன் இருக்குது, ஏன்னா 865 சிப் இருக்கிறதுனால. ஸோ இதுதான் இந்த ஃபோன்ஸ் பற்றி இது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ ஓவரால் இந்த ரெண்டு ஃபோன்ஸோட ஹார்ட்வேரும் ரொம்ப இம்ப்ரெசிவாக தெரியுது. சாஃப்ட்வேர்னு வரையில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் MIUI 11 Android 10 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக நம்ம MIUIயில் பார்த்த ஃபீச்சர்ஸ் தான், அந்த யூனிவர்சல் டார்க் மோட் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இங்கேயும் வரும். AMOLED பேனலுங்கிறதுனால நல்லாயிருக்கும். ஸோ ப்ரைஸிங்னு வரையில் Mi 10 $3999 yuan, அதாவது கிட்டத்தட்ட 40,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. Mi 10 Pro $4,999 yuan, கிட்டத்தட்ட 51,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது ப்ரைஸிங்னு பார்க்கல கிட்டத்தட்ட OnePlus இல்லைனா இப்போ சாம்சங்கோட அந்த லைட் ஃபோன்ஸ் இருக்கிறதுனால சாம்சங்கோட ப்ரைஸிங்க்கு ஈக்குவலாக வந்துட்டாங்க. இது போன ஜென்ரேஷன் Mi சீரிஸ் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணல 1000 yuan இல்லைனா 10,000 ரூபா அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் இங்கே 5G சப்போர்ட் ப்ளஸ் நிறைய புது ஃபீச்சர்ஸ், இந்த ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங், சூப்பர் ஃபாஸ்ட் வயர்லெஸ் சார்ஜிங் இதெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறது தான். ஆனாலும் ஒரு Xiaomi ஃபோன் இந்த ப்ரைஸிங்க்கு வர்த்தா? இப்போ இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஒரு Xiaomi ஃப்ளாக்ஷிப்க்கு 40,000-50,000 ரூபா பே பண்ணுறதுக்கு மக்கள் ரெடியாக இருப்பாங்களா? இது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்தியாவில் லான்ச் பண்ணாங்கன்னா தான் தெரிய வரும். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு OnePlus ஃப்ளாக்ஷிப்க்கு பதிலாகவோ இல்லைனா ஒரு சாம்சங் நோட் லைட் S லைட்டுக்கு பதிலாகவோ ஒரு Xiaomi ஃப்ளாக்ஷிப் ஃபோனுக்கு 40,000-50,000 ரூபாயோ கொடுத்து நீங்கள் வாங்குவீங்களா? வாங்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? உங்கள் கருத்து என்ன? கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா, பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.